ஸோ பிக் பாஸ் முடிஞ்ச நிலையில் நிக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ஊடகங்களுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு வராரு. அந்த பேட்டியில் பிரதீப் பற்றி நிக்ஷன் பேசின விஷயங்கள் பிரதீப்போட ரசிகர்களை பயங்கரமாக சீண்டி இருக்குது. இதை தொடர்ந்து ஐஷுவோட அப்பா பார்த்தீங்கன்னா நிக்ஷனுக்கு எதிராக ஒரு பதிவு ஒன்றையும் போட்டிருக்கிறாரு. ஸோ என்ன நடந்துச்சு, ஸோ ஐஷுவோட அப்பா என்ன சொன்னார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷோ பற்றின விமர்சனங்கள் இன்னும் சோஷியல் மீடியாவில் ஓய்ந்த பாடில்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதே போல் இந்த சீசன் தான் அதிக அளவில் சர்ச்சைகளை சந்திச்சுது அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த நிறைய விஷயங்கள் வெளி உலகிலையுமே ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. ஸோ அந்த வகையில் பிரதீப்புக்கு ரெட் கார்டு வழங்கின விஷயம் தான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு. சக போட்டியாளர்கள் பலருமே பிரதீப்புக்கு எதிராக பேசி அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ரெட் கார்டு கொடுத்தாங்க. இது பிரதீப்போட ஆதரவாளர்கள் உட்பட பொதுவான ரசிகர்களுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. இதனால் பிக் பாஸ் ஷோ மேலேயும் கமல் சார் மேலேயும் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களும் எழுந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த சீசன் இப்போ முடிஞ்சு 2 வாரம் ஆயிடுச்சு. அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகளை பெற்று டைட்டிலை தட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு பிரதீப்போட ரசிகர்களினுடைய ஆதரவுமே இருந்துட்டு வந்தது. இதை தொடர்ந்து இந்த சீசன்ல மாயா பூர்ணிமா இவங்க எல்லாருமே ரசிகர்களினுடைய வெறுப்பை அதிக அளவில் சம்பாதிச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியா நிக்ஷன் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானாரு. நிக்ஷன் நடந்துகிட்ட விதம் ரசிகர்கள்னால கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின நிக்ஷன் இப்போ ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த பேட்டியில் பிரதீப் பக்கம் நியாயம் இல்லை அப்படிங்கிறது போல் நிக்ஷன் பேசினதா சொல்லி ரசிகர்கள் பலருமே அவரை கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த சமயத்தில் தான் ஐஷுவோட அப்பா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நிக்ஷனுக்கு எதிராக ஒரு பதிவையும் போட்டிருக்கிறாரு. பிரதீப் நிக்ஷனை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை தான் ஐஷுவோட அப்பா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே நிக்ஷன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினப்போ அதை கொண்டாடுற விதமாக ஐஷுவோட அப்பா போட்ட ஒரு பதிவுமே வைரலாச்சு. அதுக்கப்புறமா இப்பையும் பார்த்தீங்கன்னா நிக்ஷனுக்கு எதிராக ஐஷுவோட அப்பா போட்ட பதிவு வைரலாகிட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே பிரதீப் மேலே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது நிக்ஷனுமே பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு எதிராக வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவார். அப்போது வந்துட்டு பிரதீப் வந்துட்டு நிக்ஷனை பார்த்து சொல்லுவார், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீலாம் பேசுகிற பற்றியா அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்லுவார். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிக்ஷன் ஏதோ பெரிய உத்தமன் மாதிரி பிரதீப் கிட்ட சண்டை எல்லாமே வந்துட்டு போடுவார். ஸோ பிரதீப் ஐஷுவோட கேமை எப்படிலாம் நிக்ஷன் ஐஷுவோட கேமை எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணார் அப்படிங்கிறது இந்த ஷோ பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். பட் பிரதீப் ஏதோ பெரிய எல்லாருக்குமே அதாவது பெண்களுக்கு பர்டிகுலர்லி அவரால் நிறைய இடையூறு, ஸோ வந்துட்டு அவரால் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அவரை ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. பட் பிரதீப்பை விட ரொம்ப ரொம்ப கேவலமான மோசமான கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு மோசடி, ஒரு சதி அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு வீடியோவை தான் வந்துட்டு ஐஷுவோட அப்பா வந்துட்டு ஷேர் பண்ணி நீலாம் பிரதீப் பற்றி பேசுகிற நிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு காண்டில் ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.